அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். இன்று 21/12/2025 விசுவாவசு வருடம் மார்கழி மாதம் 6ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 3:15 முதல் 4:15 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மாலை 1:30 முதல் 2:30 மணி வரை. ராகு காலம் 4:30 முதல் 6 மணி வரை. யமகண்டம் 12லிருந்து 1:30 மணி வரை. குளிகை 3லிருந்து 4:30 மணி வரை. இன்று சூரிய உதயம் 6:24 தனுர் லக்னத்தில். இன்று மிருகசிருஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இனி இன்றைய பலன்கள் என்ன, 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை 3 முறை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் நல்லது நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு இருக்கீங்களா? ஒரு சிலருக்கு திருமணம் ஆகணும் அப்படின்னு எவ்வளவோ வரன் பார்ப்பாங்க, எவ்வளவோ கஷ்டப்படுவாங்க, ஆனாலும் அது கைக்கூடி வர்றதில்லை. அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க சரியான பரிகார பலன்கள் சரியான இடத்துல செய்யும்போது நிச்சயமாக திருமணம் விரைவிலேயே கைக்கூடி வரும். இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருங்க. அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ கண்டிப்பாக அதை தீர்வதற்கான சரியான பரிகார பலன்களும் சரியான வழிகாட்டுவாங்க. மேஷம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு குடும்பத்தில் நிம்மதி தங்கக்கூடிய நாளாக அமைய போகிறது. ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்வது மிகவும் நல்லது. இது வருங்காலத்திற்காக சேமித்து வைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் உங்களுக்கு தொடங்குவது சிறப்பு. உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் மதிப்பு கூடக்கூடிய நாளாக இன்றைய நாள் மேஷம் ராசிக்காரர்களுக்கு இருக்க போகிறது. மனைவியினுடைய உறவினர்களால் சில காரியங்கள் உங்களுக்கு நிறைவேறக்கூடிய நாளாகவும் அமைய போகிறது. வெளியூர் பயணம் இன்று செல்கிறீர்கள் என்றால் இன்றைய பயணம் உங்களுக்கு மிகவும் நன்மையை கொடுக்கக்கூடிய பயணமாகவும் அமையப்போகிறது. இது மட்டும் இல்லாமல் மேஷம் ராசிக்காரர்களுக்கு நிதி நிலைமை இன்று மிகவும் சிறப்பான நிதி நிலைமையாக அமைகிறது என்றே சொல்லலாம். இன்று குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் இன்று மிகவும் மகிழ்ச்சியை காணக்கூடிய நாளாகவும் சொத்துக்களால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும் என்றும் இல்லத்தில் உள்ளவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் என்றும் சொல்லலாம். ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு காரிய தடைகள் அலைச்சல் இருந்து கொண்டே இருக்கலாம். குடும்பத்தினரால் வீண் செலவுகள் ஏற்படலாம். வியாபாரத்தில் பழைய பாக்கிகளை போராடி வசூலிக்க வேண்டியிருக்கும். அடுத்தவர் விவகாரத்தில் நீங்கள் தலையிட வேண்டாம். எதிலுமே நிதானமாக செயல்பட வேண்டியது ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகவும் நல்லது. இன்றைய நாள் உங்களுக்கு நிதானம் அதிகமான, உங்களுடைய பேச்சில் அதிகமான கவனம் செலுத்த வேண்டியது மிகவும் சிறப்பு. இது மட்டும் இல்லாமல் ரிஷபராசிக்காரர்களுக்கு கவனத்தோடு செயல்பட வேண்டிய நாளாகவும் வரவை விட செலவு கூடும் நாளாகவும் சகோதர வர்க்கத்தினரால் அமைதி உங்களுக்கு குறையக்கூடும் நாளாகவும் மனக்குழப்பம் அதிகரிக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. எனவே அமைதியாக தெளிவாக செயல்பட வேண்டியது மிகவும் நல்லது. மிதுனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் குடும்பத்தில் உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கூடும் நாளாக அமையும் என்று சொல்லலாம். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த பதவிகளும் தேடி வரக்கூடிய நாளாக அமையப் போகிறது. மனதில் புத்துணர்ச்சி காணப்படும். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. பண வரவு உங்களுக்கு மிக பெரும் திருப்தியை கொடுக்கக்கூடியதாகவும் ரிஷபராசிக்காரர்களுக்கு அமையப் போகிறது. மிதுனம் ராசிக்காரர்களுக்கு அமையப் போகிறது. இது மட்டும் இல்லாமல் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய பலன்கள் சிறப்பான பலன்களாகவே அமையப் போகிறது என்றே சொல்லலாம். இதோடு நீங்கள் கடன் கொடுக்கல் வாங்கல் இருந்தால் அதில் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். நூதன பொருள் சேர்க்கை ஏற்படும் நாள் என்று சொல்லலாம். வருமானம் வரக்கூடிய வழியை கண்டு கொள்வீர்கள். நாணயமும் நேர்மையும் கொண்ட நபர்களால் இன்று நம்பிக்கையான பலன்கள் அதிகம் நடக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைகிறது. கடகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாகவே அமையப் போகிறது. நீங்கள் எதற்கும் பெரிதாக பயந்து கொள்ள வேண்டாம். உங்களுடைய செயல்பாட்டில் நீங்கள் முன்னெடுத்து செல்லக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைகிறது. எதிர்பார்ப்புகள் எளிதில் நிறைவேறும். திட்டமிட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும். கொள்கை பிடிப்பை தளர்த்தி கொள்ள வேண்டியது மிகவும் நல்லது. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு
மேலும் என்ன மாதிரியான பலன்கள் அமையும் அப்படின்னா, வீட்டின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவீர்கள். பூர்வீக சொத்து பிரச்சனை முடிவுக்கு வரும். உறவினர் வீட்டு சுப நிகழ்ச்சிகளில் குடும்பத்தோடு கலந்து கொள்வீர்கள். ஆடை ஆபரணங்கள் வாங்குவீர்கள். இன்று பால்ய நண்பர்களை சந்திக்கக்கூடிய நாளாக அமைகிறது. சிம்மம் ராசி நண்பர்களே, தடைப்பட்டு கொண்டிருந்த திருமணம் பேச்சுவார்த்தைகள் இன்று முன்னேற்றத்தை பெறும். நீண்ட நாட்களாக இழுத்து கொண்டிருந்த இந்த காரியத்திற்கு மிக சிறப்பான பலன் கிடைக்கப் போகிறது. எதிர்பாராத இடத்துல இருந்து பண வரவு உண்டாகும். குடும்பத்தினருடைய விருப்பங்களை உடனுக்குடன் நிறைவேற்றுவீர்கள். பூர்வீக சொத்தை அதிகமாக செலவு செய்யாமல் இருப்பது நல்லது. வெகு சீக்கிரமாக உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய நாளாக அமைகிறது. முக்கியமாக காசு பணத்தை அதிகமாக செலவு செய்வதை தவிர்க்க வேண்டியது மிகவும் நல்லது. இது மட்டும் இல்லாமல் நண்பர்களால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் நாளாகவும், வருமானம் திருப்தியை தரக்கூடிய நாளாகவும், மதிய நேரத்திற்கு மேல் மறக்க முடியாத விஷயங்கள் நிறைய நடப்பதற்கான நாளாகவும் அமைகிறது. கன்னிராசி நண்பர்களே, நினைத்த காரியங்கள் தடங்கள் இன்றி நிறைவேறும். புதிய முயற்சிகளில் வெற்றி காண்பீர்கள். கணவன் மனைவிக்குள் இருந்த கருத்து வேறுபாடுகள் விலகும். வீண் அலைச்சல் குறையும். வியாபாரத்திற்காக நீங்கள் வெளியூர் செல்லக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமைகிறது. இந்த வெளியூர் பயணமானது உங்களுடைய வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும், உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல ஒரு சிறப்பான முன்னேற்றத்தையும் கொடுக்கும் என்று சொல்லலாம். லாபகரமான நாளாகவும், செல்வாக்கு மேலோங்கும் நாளாகவும், உத்தியோகத்தில் பணி நிரந்தரம் பற்றிய தகவல் உண்டாகும் அப்படின்னும், அதிகார பதவியில் உள்ளவர்கள் உங்களுக்கு சிறப்பான ஆதரவு கிடைக்கக்கூடியதாகவும் அமையும் என்று சொல்லலாம். இதோடு மட்டும் இல்லாமல் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் நன்மையாகவே முடியும் என்று சொல்லப்படுகிறது. துலாம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களது தேவைகள் பூர்த்தியாகும் நாளாக அமைகிறது. தொழில் வெற்றிக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக அமைகிறது. பணப்புழக்கம் அதிகரிக்கும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதில் அதிகமான ஆர்வம் காட்டுவீர்கள் இன்றைய நாளில். இதோடு எந்த பிரச்சனையை சமாளிக்கும் மனப்பக்குவமும் தைரியமும் உங்களுக்கு பிறக்கும். உடன் பிறந்தவர்கள் பக்கபலமாக இருப்பார்கள். பயணங்களால் புத்துணர்ச்சி பெறுவீர்கள். வாகனத்தை சீர் செய்வீர்கள். விருந்தினர் நண்பர்கள் வருகையால் வீடு கலகலப்பாகும். விருச்சிகம் ராசி நண்பர்களே, கணவன் மனைவிக்குள் மனம் விட்டு பேசுவீர்கள். உடல் சோர்வு அலைச்சல் வந்து போகும். எதிர்பாராத செலவுகளால் கடல் வசூல் செய்வீர்கள். சில காரியங்களில் நீண்ட இழுபறிக்கு பிறகு முடியக்கூடியதாகவும், வாகனத்தில் செல்லும் போது அதிகமான கவனம் வேண்டும் என்று சொல்லலாம். மேலும் கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும் நாளாகவும், தொழில் ரீதியாக புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் நாளாகவும், பஞ்சாயத்துகள் உங்களுக்கு சாதகமாக முடியும் என்றும் சொல்லக்கூடிய நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் நன்மைகள் நடக்கக்கூடிய நாளாக அமைகிறது. இன்று கொடுக்கல் வாங்கல்கள் சீராக நடக்கும் நாள். குடும்ப பெரியவர்களுடைய ஆலோசனை கேட்டு நடக்க வேண்டியது மிகவும் நல்லது. இன்று மறதி அதிகரிக்கும் என்று சொல்லப்படுவதால் இன்று அனைத்திலும் கவனமாக இருக்க வேண்டியது மிகவும் சிறப்பு. மேலும் இங்கிதமாக பேசி கடினமான காரியங்களையும் சாதித்து விடுவீர்கள். இன்றைய நாள் குடும்ப சூழ்நிலை பொறுத்தவரை இன்று பிள்ளைகள் பொறுப்போடு நடந்து கொள்வார்கள். வராது என்றிருந்த தொகை கூட கைக்கு வந்து சேரும். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். வியாபாரத்தை விரிவுபடுத்துவீர்கள். மகரம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் விஐபிகளுடைய அறிமுகம் கிடைக்கும் நாளாக அமைகிறது. கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பணி போர் முடிவுக்கு வரும். வருமானத்தை பெருக்க வழி கிடைக்கும். பிள்ளைகளுடைய எதிர்காலம் குறித்து முடிவு எடுப்பீர்கள். வெளியூர் பயணம் இன்று சிறப்பாகவே அமையும் நாளாக அமைகிறது. தாயார் அவங்களுக்கு ஆதரவாக இருப்பார். கும்பம் ராசி நண்பர்களே, கடந்த கால இனிய சம்பவங்களை அடிக்கடி நினைவு கூர்ந்து மகிழ்வீர்கள். இன்று அக்கம் பக்கத்து வீட்டாரோடு அளவாக பழகுவது நல்லது. வியாபாரத்தை விரிவுபடுத்த திட்டமிடுவீர்கள். உடன் பிறந்தவர்களுடைய உற்ற துணையாக இருப்பார்கள் உங்களுக்கு. மேலும் கலைப்பொருட்கள் வாங்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைகிறது. மீனம் ராசி நண்பர்களே, இன்று எத்தனை தடைகள் வந்தாலும் உங்களுடைய இலக்கை நோக்கி முன்னேறுவீர்கள். இன்று அழகு இளமை கூடும் நாளாக அமைகிறது. சமுதாயத்தில் அந்தஸ்து உயரும். குடும்பத்தில் சுபகாரியங்களுக்கு ஏற்பாடாகும். பிள்ளைகளால் வெளிவட்டாரத்தில் மதிக்கப்படுவீர்கள். பண வரவு உண்டாகும் நாளாக இன்றைய நாள் அமைகிறது. என்ன நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம். வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.